ஓம் சாந்தி. 8/7/2024 இன்றைய வானியில் ஸ்லோகனை பற்றிய சிந்தனை. தங்களுக்கு யாராவது நல்லது கொடுத்தாலும் அல்லது கெட்டது கொடுத்தாலும் தாங்கள் அனைவருக்கும் அன்பு கொடுங்கள், சகயோகம், உதவி செய்யுங்கள், இரக்கம் காட்டுங்கள். நமக்கு யார் என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு நம்மகிட்டேருந்து கிடைக்க வேண்டியது அன்பு, உதவி, இரக்கம். ஏன்னா நம்ம அன்பு கடலான பாபாவுடைய குழந்தைங்க, கருணை கடலினுடைய குழந்தைகள். அப்போ பாபாவுக்கு சமமாக நாமளும் என்ன பண்ணணும்? அன்பு கொடுக்கக்கூடியவர்களாக, உதவி செய்யக்கூடியவர்களாக, இரக்கம் காட்டக்கூடியவர்களாக ஆகணும். இன்றைய வானியில் பாபா தான் சொல்றார், இனிமையான குழந்தைகளே, பாபாவுக்கு சமமாக அபகாரிகள் மீதும் உபகாரம் செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கெட்டது செய்யக்கூடியவர்கள் மீதும் நீங்கள் என்ன பண்ணுங்க? நன்மை செய்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நிந்தனை செய்பவர்களையும் தன்னுடைய நண்பர்களாக ஆக்குங்க அப்படின்னு சொல்றார் பாபா. அதுக்கு தன்னையே உதாரணம் சொல்றார். நீங்க பக்தியில் என்ன பண்ணீங்க? என்ன நிந்தனை தானே செஞ்சிருக்கிறீங்க. எங்கும் நிறைந்திருக்கிறேன், சுகத்தையும் நான் தான் கொடுக்குறேன், துக்கத்தையும் நான் தான் கொடுக்குறேன் அப்படின்லாம் என்ன பண்ணீங்க? நீங்க சொன்னீங்க. ஸோ இது நீங்க என்னை நிந்தனை செஞ்சது தான். ஆனால் நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? நன்மை தான் செய்கிறேன். உங்களை முன்னேற்றுவதற்கான காரியத்தை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிரம்மா பாபா நடைமுறை வாழ்க்கையில் அந்த மாதிரி என்ன பண்ணார்? வாழ்ந்து காமிச்சார். பிரம்மா பாபாவை எவ்வளோ பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நிந்தனை பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பார்த்துருக்குறோம் பிரம்மாவுடைய ஹிஸ்ட்ரியில். பிரம்மா பாபாவை பற்றி பேப்பரில், செய்தித்தாளில் என்ன பண்ணாங்க? அவதூறாக எழுதுனாங்க. அப்போ அந்த மாதிரி அவதூறாக எழுதினவருக்கு பிரம்மா பாபா என்ன பண்ணார்? குழந்தைங்களை விட்டு டோலி கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ பிரம்மா பாபாவினுடைய இந்த உயர்ந்த செயலை கண்ட பிரம்மா பாபாவை யார் நிந்தனை செய்து எழுதினாரோ அவரே என்ன பண்ணுறாரு? இவ்வளோ உயர்ந்தவரை நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்ம நிந்தனை பண்ணி எழுதிட்டோமே அப்படின்ட்டு பாபாவை என்ன பண்ணுறார்? சந்திக்கிறதுக்காக வரார். பாபாவை சந்தித்து அடுத்த செகண்டே பாபாட்ட பலியாயிட்டார். பாபா அப்படின்ட்டார். பாபாவுடைய பார்வை பட்டோனே பாபா அப்படின்ட்டார். அப்ப யார், எந்த நபர் பிரம்மா பாபாவை அவதூறாக நிந்தனை பண்ணி எழுதினாரோ அவரே என்ன பண்ணாரு? அதே பேப்பர்ல பிரம்மா பாபாவை புகழ் பாடி எழுதினார். அப்ப பிரம்மா பாபா அபகாரம் செய்பவர்களுக்கும் நிந்தனை செய்பவர்களுக்கும் என்ன பண்ணாரு? நன்மை தான் செஞ்சார், சுபபாவனை தான் வைத்தார். அப்ப குழந்தைங்க நம்மகிட்டையும் பாபா என்ன பண்றாருன்னா அதை தான் எதிர்பார்க்கிறார். ஆக நம்ம கருணை நிறைந்தவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக நம்ம ஆகணும். அப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா, அந்த கருணை, இரக்கம் இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆத்மா சகோதரன் சகோதரன்கிற பார்வையை கொண்டு வாங்க அப்படின்றார். ஆத்மா சகோதரன் சகோதரன் அப்படிங்கிற அந்த பார்வையின் மூலமாக தான் அந்த கெட்ட பார்வைங்கிறது நீங்கும். மேலும் நிந்தனை செய்யக்கூடியவர்களை கூட நம்ம என்ன பண்ண முடியும்? நண்பர்களாக ஆக்க முடியும். ஏன்னா ஆத்மா அப்படின்னாவே அது நற்குணங்கள் நிறைந்தது. நம்ம தேகத்தை பார்க்கும்போது தான் பிடித்தவர், பிடிக்காதவர், அன்பானவர், வெறுப்பானவர் எல்லாமே என்ன ஆகுதுன்னா வருது. ஆனால் ஆத்மா அப்படிங்கும்போது அந்த ஆத்மாவினுடைய இயல்பான குணங்கள் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா தெரியுது. அப்போ மேலும் கருணை பாவனைங்கிறது நமக்குள்ளார வந்துடும். ஆன்மீகத்தினுடைய பேஸ் அது என்ன அப்படின்னு சொன்னால் கருணை தான். கருணை இருக்கும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்னா அன்பு தான் வரும். அதனால தான் பாபா என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு கருணை காட்டுங்க, தன் மீது தான் கருணை காட்டுங்க, இரக்கம் காட்டுங்க அப்படின்றார். அப்போ தன் மீது நாம் கருணை காட்டுறதுன்னு அர்த்தம் என்னென்னா, நம்மை நாம் முன்னேற்றுவதற்கான காரியத்தை செய்கிறது. ஆத்மா நம்மை நம்முடைய இயல்பான நிலைக்கு நம்மளை கொண்டு வரதுக்கான முயற்சி செய்கிறது. இயல்பான நிலைனா ஆத்மாங்கிற உணர்வுக்கு கொண்டு வருவதற்கான அந்த ஒரு முயற்சி செய்கிறது. ஆத்மா தன்னுடைய குணங்களில் நம்ம நிறைந்தவர்களாக ஆகிறதுக்கான முயற்சி செய்கிறது. இதுதான் நம்மீது நாம் காட்டக்கூடிய கருணை. பாபா நமக்கு படிப்பிக்கக்கூடிய இந்த படிப்பை நம்ம தினமும் என்ன பண்ணுறது? நல்ல விதமாக படிக்கிறது. இப்போ பாபாவை நம்ம கருணை கடல், அன்பு கடல்னு சொல்கிறோன்னா அர்த்தம் என்ன? பாபா சொல்லுவார், என்கிட்ட கருணையெல்லாம் கேட்காதீங்க, என்கிட்ட ஆசீர்வாதம்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் பாபா கருணை கடல் அப்படின்னு என்ன பண்ணுறார்? புகழ் பாடப்படுறார். அப்போ பாபா கருணை கடல் தான், அன்பு கடல் தான். அப்போ அதனுடைய அர்த்தம், அப்போ பாபா எப்படி கருணை காட்டுறார், எப்படி அன்பு காட்டுறார்? ஸோ அதுதான் என்ன பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானம். பாபாவுக்கு நம்ம மேலே கருணை, நம்ம மேலே அன்பு இருக்கிறதுனால தான் தினந்தோறும் என்ன பண்ணுறாரு? கோடான கோடி மைல்களுக்கு அப்பால்
பரந்தாமத்திலிருந்து என்ன பண்ணுறார் வந்து நமக்கு என்ன பண்ணுறாரு, டெய்லி ஞானம் சொல்கிறார். பாபா ஒருபோதும் வாணி சொன்னதை என்ன பண்ணதில்லை, மிஸ் பண்ணதே இல்லை. அதுதான் நம்ம மேலே பாபா காட்டக்கூடிய கருணை, அன்பு. அப்போ நம் மீது நாம் கருணை காட்டுறது, அன்பு காட்டுறதுன்னு அர்த்தம் என்ன? நாம் வந்து பாபா சொல்லக்கூடிய வழிப்படி நடக்கிறது. பாபா நமக்காக என்ன பண்ணுறார், ஸ்ரீமத்து கொடுத்துருக்கிறார். ஸ்ரீமத் என்றாலே சிரேஷ்டமான வழி. இதுவரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், மனதின் வழியிலையும் பிறர் சொன்ன வழியிலையும் தான் என்ன பண்ணோம், நம்ம நடந்தோம். அதனால தான் நம்ம கீழான நிலைக்கு வந்துட்டோம். ஆனால் இப்போ பாபா நமக்கு வந்து ஸ்ரீமத்து, உயர்ந்த வழி என்ன பண்ணுறார், பகவானே வந்து காண்பிக்கிறார். அப்போ அதில் எந்த விதமான கஷ்டமும் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதுலேயும் சிவபாபா சொன்ன ஸ்ரீமத்தின் வழியில் நடந்து சம்பூர்ண நிலை அடைந்தது யார், பிரம்மா பாபா. அப்போ பிரம்மா பாபா குழந்தைங்க நாம் யாரும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக அவர் ஒரு முயற்சியினுடைய மார்க்கத்தை என்ன பண்ணிட்டார், உருவாக்கிட்டார். அப்போ பிரம்மா பாபாவினுடைய அடி மீது நம்ம அடி எடுத்து வைத்து நடந்தாலே போதும், நம்ம கஷ்டப்படாமல் என்ன பண்ணிடலாம், பிரம்மா பாபாவை போல சம்பூர்ண நிலைங்கிறத என்ன பண்ணிடலாம், அடைந்துடலாம். ஆனால் பிரம்மா பாபாவுக்கு சமமாக நம்ம வந்து சிவபாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத்தின் வழியில் நடக்கிறதுல என்ன பண்ணணும், நம்ம கவனம் கொடுக்கணும். அப்போ பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத்தின் வழியில் நடக்கிறது தான் நம்மீது நாம் கருணை காட்டுறது, இரக்கம் காட்டுறது. அப்போ நாம் ஸ்ரீமத்தின்படி நடந்தாதான் பிறரை வந்து நம்ம ஸ்ரீமத்தின் வழியில் நடத்துவதற்கு நம்ம என்ன ஆக முடியும், தகுதியானவர்களாக ஆக முடியும். பாபா சொல்றாரு, நீங்கள் தூய்மையானாதான் பிறரை என்ன பண்ண முடியும், நீங்கள் தூய்மை ஆக்க முடியும். அப்போ நான் தூய்மை ஆகிறதுக்கான முயற்சி செய்யலைன்னா பிறரை நான் எப்படி தூய்மை ஆக்குவதற்கான முயற்சி செய்வேன்? எனக்கு எப்படி சேவையில் வந்து ஈடுபாடு வரும், அன்பு வரும்? அந்த மாதிரி நம்ம பாபா சொல்லக்கூடிய ஸ்ரீமத்தின் வழியில் குணங்களினுடைய தாரணையெல்லாம் நம்ம செய்யும்போது தான் நம்ம குணங்களை தானம் செய்யக்கூடிய குணதானியாக, குணமூர்த்தியாக என்ன பண்ண முடியும், நம்ம ஆக முடியும். அப்போ தான் நம்முடைய சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடிய எல்லாருமேலாம் என்ன பண்ண முடியும், நம்ம சுப பாவனைங்கிறது என்ன பண்ண முடியும், நம்ம வைத்து நாமும் முன்னேறி பிறரை என்ன பண்ண முடியும், நம்ம முன்னேற்றம் அடைய வைத்து செல்ல முடியும். நான் சேவை அப்படின்னு சொன்னாவே நிறைய என்ன வரும், தடைகள்லாம் வரும். பாபா சொல்கிறார், உங்களை நிந்தனை பண்ணுவாங்க, சேவையில் தடை ஏற்படுத்துவாங்க, எல்லாமே சொல்கிறார். எல்லாமே கணக்கு வழக்கம் ஒன்று இருக்குது. ஒருத்தவங்க நிந்தனை பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம தான். ஏதோ ஜென்மத்தினுடைய கணக்கு என்ன பண்ணுறாங்க, இப்போ முடிக்கிறாங்க. அப்போ பாபா நமக்கு கர்மத்தின் ஞானத்தை என்ன பண்ணிட்டார், புரிய வச்சுட்டார். அப்படிங்கும்போது நம்மை நிந்தனை செய்யக்கூடியவர்கள் மேலே நமக்கு என்ன வராதுன்னா, வெறுப்பு வராது, வெறுப்பு வரக்கூடாது. அப்போ அந்த கணக்கை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொன்னால், அவங்களையும் நம்ம மாற்றணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரே வழி என்னென்னா சுபபாவனை. எல்லார் மேலேயும் நம்ம என்ன பண்ணணும், சுபபாவனை வைக்கணும், அவ்வளோதான். நல்லா இருக்கணும், அவங்க மாறணும், என்னுடைய சகோதர ஆத்மா. அந்த நன்மைக்கான அந்த பாவனை வைத்து நம்ம போகும்போது அவங்களுக்கு நமக்கு உள்ள கணக்கு கூட என்ன ஆகிடும், சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்போ எதிரியாக இருக்கக்கூடியவர்கள், விரோதியாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு என்ன ஆகிடுவாங்க, நண்பர்களாக ஆகிடுவாங்க. சேவையில் தடை ஏற்படுத்தக்கூடிய ஆத்மா நமக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆகிடுவாங்க. எவ்வளவுதான் மோசமான சமஸ்காரமுடைய ஆத்மாவும் நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடியவர்களாக, நண்பர்களாக ஆகிடுவாங்க. அப்போ பிரம்மா பாபா அதான் செஞ்சார். பிரம்மா பாபாவை பிடிக்காத குழந்தைங்களும் இருந்தாங்கல்ல. அப்போ அவங்கள எப்படி பாபா மாற்றினார், தன்னுடைய சுபபாவனையினுடைய சக்தியின் மூலமாக என்ன பண்ணார், மாற்றினார். அதனால தான் இன்றைக்கி எல்லாருமே என்னுடைய பிரம்மா பாபா, என்னுடைய பிரம்மா பாபான்னு சொல்கிறாங்க. பிரம்மா பாபாவை பிடிக்காதவங்கன்னு யாருமே இல்லையே. இப்போ காரணம், அந்தளவுக்கு சிவ பாபாவுக்கு சமமாக கருணை உள்ளமுடையவராக, அன்புள்ளமுடையவராக பிரம்மா பாபா இருந்தார். இப்போ நாம் கூட பிரம்மா பாபாவுக்கு சமமாக இரக்கம் உள்ளமுடையவர்களாக, அன்புள்ளமுடையவர்களாக, கருணை பாவனையுடையவர்களாகி சேவைக்கு நம்ம வந்து நிமித்தமாகும்போது நாமும் முன்னேற முடியும், பிறரை என்ன பண்ண முடியும், நம்ம முன்னேற்றங்கிறது அடைய வைக்க முடியும். ஆதலால் யார் நமக்கு என்ன கொடுத்த போதிலும் நாம் அனைவருக்கும் பாபாவுக்கு சமமாக அன்பு கொடுக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய, இரக்கம் காட்டக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரியாக, விஸ்வ சேவாதாரியாக ஆகுவோம். நல்லது. ஓம் சாந்தி.